ஐச்சிங்குடைய பேசிக் எய்மே வந்து ப்ரொடெக்ட் பிரிங் டவுன், அதாவது நம்மளுடைய தவறுகளை குறைச்சிக்கிறது, நமக்கு ஏற்படுற பிழைகள் குற்றம் குறைகளை குறைச்சிக்கிறது. அப்படி நட்டம்தான் ஏற்படும், நம்மளுடைய ஏதோ அறியாமையோ ஏதோ ஒரு சின்ன தவறுனா அதையும் குறைச்சிக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஐச்சிங்கில் வந்து உங்களுடைய நலன் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இது ஐச்சிங் வந்து ஸ்பிரிச்சுவலாக யூஸ் பண்ணலாமா, லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கனெக்ட் பண்ண முடியுமா? வெரி குட் கொஸ்டின். நான் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு படித்தேன். அவங்க என்னை கண்டதில்லை, நான் யாரையும் வீடியோ அனுப்பும் ஃபோட்டோ தேவையில்லை. ஸோ ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, லண்டன். ஸோ இது மூலிமா வந்து சக்ஸஸ் ரேஷியோ எந்த லெவலுக்கு இருக்கும்? சக்ஸஸ் 100%. ஐச்சிங் மூலிமா வந்து அவங்களோட கடைசி நாளை வந்து தெரிஞ்சுக்க முடியுமா? தற்காப்புக்காக வழிகாட்டுதலை தேடிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் தேதி சொல்லாது, டெத் டெஃபினட்னு சொல்லுது. யார் வேணாலும் படிக்கலாம், அவங்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் வேணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும். சும்மா எப்படி பார்த்துட்டு செல்ஃபோனை நோண்டிட்டு உட்காந்து படிக்கலாம். நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக படிக்கக்கூடாது. வேறு யாரும் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வராங்க, அவங்களுக்குள்ளே என்ன சம்பளம், இது நம்ம அவங்க பர்சனல் கேரக்டர் அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணணும், அது பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணாங்க. இதில் 8 இமேஜ் இருக்கும். அந்த 8 இமேஜ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை குறிக்கும். அவங்க 8 பேருடைய ரெப்ரசன்டேஷன் இந்த இமேஜில் இருக்கும். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அட்வைசர் என் சுப்பிரமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஐச்சிங் வந்து பாசிட்டிவான விஷயங்களுக்கு நம்மளுக்கு வழிகாட்டும், அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்கு வழி காட்டுமா? அதர்வைஸ் நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல இருந்து நம்மளை வந்து வெளியில் போயிருங்கன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குமா? ஐச்சிங்குடைய பேசிக் எய்மே வந்து ப்ரொடெக்டிவ், ஓகே, பிரிங் டவுன், அதாவது நம்மளுடைய தவறுகளை குறைச்சிக்கிறது, நமக்கு ஏற்படுற பிழைகள் குற்றம் குறைகளை குறைச்சிக்கிறது, நஷ்டங்கள் அவாய்டிங் லாஸஸ் தவிர்க்கிறது. அப்படி நட்டம்தான் ஏற்படும், நம்மளுடைய ஏதோ அறியாமையோ ஏதோ ஒரு சின்ன தவறுனா அதையும் குறைச்சிக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஐச்சிங்கில் வந்து உங்களுடைய நலன் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அங்கே உள்ள சிச்சுவேஷன் என்னன்னு விளக்கும். அது புரிஞ்சு நம்ம வந்து நம்மளுடைய முடிவுகளை மாற்றிக்கிறது. உஷார் நிலை. இப்போ ஒரு இடத்துல சொல்லுவேன், ஹார்ட் ஐஸ் இஸ் கம்மிங். ஐஸ் பெருசாக வந்துச்சுன்னா வண்டி ஓட்ட முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு தகுந்த வண்டியில் போகணும். வார்னிங். அதே மாதிரி அபேண்டன் த ஹண்ட் அப்படின்னு சொல்லுவோம், வேட்டைக்கு போகாது அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போனால் என்னாகும், இந்த நபர் வழிகாட்ட ஆள் இல்லாததுனால இவர் பாதை மாறி போயிடுவார். இன்னும் நம்ம ஊரில் இருக்கு மனம் மயக்கி வனம், அங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா ஆள் வந்து அவங்களுக்கு நினைப்பே இருக்காது, திசை தெரியாது. அர்த்தம் என்னென்னா, நீங்கள் போகும்போது உங்களுக்கு துணையாக ஒரு கைடு கூட்டின்னு போகணும். அவங்களுக்கு அந்த இடத்த தெரியும், சொல்லுவாங்க இங்கே நிற்கக்கூடாது, இங்கே மிருகங்கள் வந்து கிராஸ் ஆகும், இங்கே திடீர்னு வந்து இருட்டாயிடும், நீங்கள் இங்கே தங்குறது ஆபத்து, வேகமாக நடங்க. ஸோ இவ்வளவு வழிகாட்டுதலும் உண்டு. கூகுள் மேப் இவ்வளவுலாம் சொல்லாது. இது ஐச்சிங். இந்த ஐச்சிங் வந்து ஸ்பிரிச்சுவலாக யூஸ் பண்ணலாமா, லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கனெக்ட் பண்ண முடியுமா? வெரி குட் கொஸ்டின். ஐ கால் தட் அஸ் ரிமோட் ரீடிங். தூரத்துலேருந்து தெரிஞ்சுக்க. நான் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு படிச்சிருக்கேன். ஆஸ்திரேலியா, இப்போ சமீபத்தில் முந்தா நாள் வந்து அமெரிக்காவில் ஆஸ்டின் டெக்சாஸ் அப்படிங்கிற ஊரில் இருக்கவருக்கு படிச்சிருக்கேன். அவங்க என்னை கண்டதில்லை, நான் யாரையும் வீடியோ அனுப்பும் ஃபோட்டோ தேவையில்லை. உன்னுடைய கேள்வி, நீ எங்கே இருந்தால் எனக்கு என்ன, வி ஆர் கனெக்டட். ஸோ அப்படி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, லண்டன், யூரோப், அங்கே இருக்கவங்கெல்லாம் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கு டைம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அது உணர்ந்துக்க முடியும். சப்போஸ் அவங்க நம்மளை கூப்பிடுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது டைம் டஸ் நாட் மேட்டர். ஒன்லி திங் இஸ் மிடில் ஆஃப் த நைட் அனுப்பிச்சா தான் கரெக்டாக. ஓகே, பொதுவாக சொல்கிறது யூ ஃபாலோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இப்போ போன வாரம் ஒரு லேடி படித்தாங்க, அவங்க வந்து ஒமான்லேருந்து படித்தாங்க. ஏதோ நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, சார் என் ஹஸ்பண்ட் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணலான்னு இருக்காரு, ஹைட்ரோபானிக்ஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். இதில் சொல்லியிருக்கோம், நீ வந்து நிலத்தை உழாமல் அறுவடை செய், யூ ஹார்வெஸ்ட் வித்தவுட் ப்ளவிங் த லேண்ட். இது எப்படி முடியும்? பூமி இல்லாமல் பயிர் வராது. இப்போது ஹைட்ரோபானிக்ஸுங்கிற டெக்னாலஜி வந்திருக்கு. அதில் பிளாஸ்டிக் டியூப்ஸு இல்லை சேனல்ஸ் மூங்கில் பேம்பு சேனல் வச்சு தண்ணி விட்டு நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணி பிளான்ட் பண்ணினா
plant will grow. நான் அந்த பிளான்ட் எல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கு பேர் ஹைட்ரோபானிக்ஸ். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அந்த இதில் வந்து கமாடிட்டி ட்ரேடிங்னு ஒன்று உண்டு. கமாடிட்டி ட்ரேடிங்கில் வாங்குறவங்க யாரும் உழவே இல்லை, அவங்க பொருள் தான் வாங்குறாங்க. யூஆர் ஹார்வெஸ்டிங் த ஈல்டு. ஸ்டாக் மார்க்கெட்லாம் இப்போ நம்ம ஜெனரேஷனில் வந்தது, வேறு ஐச்சிங் அப்போ எழுதுனது. இட் இஸ் வெரி ஓல்டு அண்ட் வெரி மாடர்ன். அதை அதையும் சொல்லணும்னா ஸ்டெகனோகிராஃபின்னு சொல்லுவோம். ஐச்சிங் லாங்குவேஜே பைனரி, 0 and 1 எழுதிடலாம். இதை மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை படிக்கிறதுக்காக சொல்கிறேன்னா இந்த 3 கோடும் 1 1 1, அதுக்கு கீழே இருக்கிறது 1 0 0, அதுக்கு கீழே இருக்கிறது 0 0 1, அதுக்கு அடுத்தது வந்து 0 1 1, அதுக்கு நடுவில் எங்கே இருக்கிறது 0 0 0. ஸோ இப்போ அந்த மாதிரி எழுதினா என்னால் அது புரிஞ்சிக்க முடியும். என்னால் இதை இங்கேருந்து அங்கே கொண்டு போக முடியும். அதுலேயும் இன்னும் ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு கேஸ் இருக்கும். அதில் என்ன சொல்லுன்னா, இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, உண்ணாமையே ஒரு விரதம் மாதிரி இருப்பாங்க. அது ஒரு எல்லையை கடந்துச்சுன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. இது வடக்க ராஜஸ்தான் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இது ஒரு ப்ராக்டிஸ் உண்டு. என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் அஜ்மீர்லேருந்து ஃபோன் பண்ணார், சார் மை ஆண்டி இஸ் சஜஸ்டட் சர்ஜரி ஆர் சம். நான் ஐச்சிங்கில் படித்து கேட்குறேன், ஃபுட் அண்ட் ஒயின்னு பதில் வருது. நான் சொன்னேன், அவங்க வந்து சாப்பிட்றாங்களா தண்ணி குடிக்கிறாங்களான்னு. அவன் சின்ன பையன், அதனால் அவன் வந்து இதை பெருசாக எடுத்துக்காமல் கேலி பண்ணாங்க. நான் சொன்னேன், பே அட்டென்ஷன், ஆக்ட் கரெக்ட்லி. 2 நாள் கழித்து சொல்கிறேன், மை ஆண்டி டெட். என்ன அப்படின்னு அப்புறம் அவங்க உணர்ந்து என்னென்னா, ஆண்டி வந்து 30 நாளாக சாப்பாடு சாப்பிடாமல் இருக்காங்க. ஐச்சிங் ரீடிங் பண்ணும்போது அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அதை வந்து சரி பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் இவன் அதை வந்து அசட்டை பண்ணினதுனால அந்த சந்தர்ப்பத்தை இழந்துட்டான். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஐச்சிங் மூலிமா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம், அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக நம்ம நிறைய அட்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது மூலிமா வந்து சக்ஸஸ் ரேஷியோ எந்த லெவலுக்கு இருக்கும்? சக்ஸஸ் 100%. நான் சொல்கிறேன், அது ஒரு யங் மேன், மேனேஜிங் டைரக்டர், ஃபேமிலி பிஸ்னஸ், மைனிங். அந்த மைனிங் ரொம்ப நல்ல வருது, $1 million மேலே வரும். அவர் வந்து நான் எப்பயோ வெளியில் எங்கேயோ பார்க்கும்போது ஏதோ பேசும்போது அவர்கிட்ட 2 நிமிஷம் பேசி ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் காதில் போட்டிருக்கேன். அவருக்கு ரியலாக அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு, அவங்க கஸ்டமர் ஜப்பானில் இருக்காங்க. ஜப்பானில் இருக்க கஸ்டமர் கொஞ்ச நாளாக நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த பையன் என்னை வந்து கேட்குறாரு, சார் தே ஆர் ப்ரொபோசிங் எ ஜேவி, இஸ் திஸ் அட்வான்டேஜ் ஃபார் அஸ்? அவனுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? யுவர் க்ளாத் வில் எண்ட் அப் இன் டாட்டர். உன் துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடும். இப்போ $1000 கோட்டு போட்டிருக்காரு. இந்த ஜேவி பண்ணினாங்கன்னா துணி போட்டுன்னு இருக்க துணி கிழிஞ்சிடும். அர்த்தம் என்னென்னா, he will end up in loss. ஸோ இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா சார், யாருக்குமே வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அது என்ன விஷயம்னா அவங்களுடைய கடைசி நாள். ஐச்சிங் மூலிமா வந்து அவங்களோட கடைசி நாளை வந்து தெரிஞ்சுக்க முடியுமா? இதில் கடைசி நாளுன்னு சொல்கிறது எனக்கு தெரியாது. பொதுவாக நான் அந்த மாதிரி கேள்வியை விரும்புறதில்ல. ஏன்னு நான் சொல்கிறேன், என்னுடைய புரிதலில் கொடுத்தவனும் எடுப்பவனும் அவனே, கொடுத்ததும் எடுப்பவனும் அவனே. நம்மளுடைய ஏதோ அறிவை கொண்டு அதையெல்லாம் உணர்ந்துக்கிறது தப்பு. ஆனால் தற்காப்புக்காக வழிகாட்டுதலை தேடிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் தேதி சொல்லாது. ஓகே, டெத்து டெஃபினட்னா சொல்லும். அது எப்படி உணர்த்தும் அப்படின்னா, இது மொத்தத்தில் இந்த 8 மேட்ரிக்ஸ் சேர்ந்து 8 × 64 உள்ளது தான் இந்த இது லே அவுட் ஆஃப் தி ஐச்சிங். அந்த 8ல் ஒரு 8 வந்து கோமாவை பற்றி சொல்லும், இன்னொரு 8 வந்து டெத்தை பற்றி சொல்லும். ஆனால் அதை எடுத்த உடனே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க, ஏன்னா நான் படிக்க வர பசங்களுக்கே சொல்லுவேன், அவங்க டாக்டர்ஸ் இருந்தாலும் சொல்லுவேன், டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின் அபவுட் டெத், இட் இஸ் காட்ஸ் டொமைன், பட் யூ கண்டக்ட் ப்ராப்பர்லி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கண்ட அதர் சிஸ்டமில் தெர் ஆர் சம் சிஸ்டம்ஸ் வேர் ஹூ ப்ரெடிக்ட் த டேட் ஆஃப் டெத். சார் நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ எனக்கு லாஸ்ட்டு கொஷினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை படிக்கிறதுக்கு சில வருடங்கள் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே இது யாருனாலும் படிக்க முடியும்? எவ்வளோ காலத்துக்குள்ளே, எவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே படித்து முடிக்க முடியும்? லேர்னிங் ப்ராசஸ் என்ன? யார் வேணாலும் படிக்கலாம். அவங்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் வேணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும். சும்மா இப்படி பார்த்துட்டு செல்ஃபோனை நோண்டிட்டு உட்காந்து படிக்கணும். இப்படி போனால் வந்தால் டிவியை பார்த்து புரிதல்ங்கிறது வந்து வித்தியாசப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த அர்த்தமே புரியறது வித்தியாசப்படும்.
அந்த சென்ஸில் பார்த்தோம்னா கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா மொழியுடைய அந்த போக்கு தெரியணும், நம்ம எங்கே இருக்கோங்கிறது உணரணும். நேற்று கூட யாருக்கோ சொன்னேன், அப்படி என்ன பண்ணுவோம், ஒரு மிருகத்தை வீட்டில் வந்து கயிறு கழுத்தில் கட்டிட்டு இப்படி கொண்டு போய் அங்கே ஒரு பெக் அடிச்சிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், எங்கேயோ வேடிக்கை பார்த்துன்னு இந்த கயத்தை அப்படி விட்டு வந்துடுவான். அடுத்து வரவன் அந்த மிருகத்தை கூட்டின்னு போயிடுவான். அப்போ சொல்லியிருக்கணும், தி அனிமல் இஸ் எ கெயின் ஃபார் தி ட்ராவலர், லாஸ் ஃபார் த ஓனர். அது லாஸ் ஃபார் த ஓனர். ஸோ இதை புரிஞ்சிக்கணும். இதில் என்ன சொல்வேன்னா, உன்னுடைய கேர்லெஸ்னால உன்னுடைய அசட் ஏதோ போயிடுச்சு. ஸ்பெண்ட் சம் டைம், பி பேஷண்ட். கால் தரையில் இப்படி படாமல் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துன்னு பண்ணக்கூடாது. அமைதியாக இருந்து செல்ஃபோன் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அது போக இது படிக்க சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன், அதையும் சொல்லிடுறேன். டு நாட் என்கேஜ் இன் ரீடிங் ஃபார் ஷோ ஆஃப். நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக அதை படிக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு தெரிஞ்சது, இப்போ என் ஷர்ட் ஒயிட்டா, அது பெரிய முக்கியமான கேள்வி இல்லை, அதை தெரிஞ்சுக்க நான் படிக்கக்கூடாது. அது போக வேறு யாரும் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வராங்க, அவங்களுக்குள்ளே என்ன சம்மந்தம், இது நம்ம அவங்க பர்சனல் கேரக்டர் அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ண, அது பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். அது வேறு வழியில் அவங்களால நமக்கு தொல்லை வருதுன்னா அப்போ படிக்கலாம். இது போக டைம் இருக்கணும். ஒரு எடுத்து படிக்கிறேன்னா ஒரு அரை மணி 1 மணி எடுத்து படிக்கிறதுக்கான டைம் இருக்கணும். 5வது வந்து டிவி, ஃபோன் அதெல்லாம் தள்ளி வச்சுக்கணும். ரொம்ப சத்தம் போட்டு பேசினேன், ஆட்டம் போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அமைதி இருந்தால் இங்கே புரிதல் ஜாஸ்தியாகும். இது எல்லாத்தையும் மேலே ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். அதனால தான் சொன்னேன், டூ சம் எக்ஸசைஸ், டூ யோகா, டூ தாய்ச்சி, டூ மெடிடேஷன், இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நமக்கு புரியறது பெட்டராக இருக்கும். சார், லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு 3 காயின்ஸ் காட்டியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் எடுத்து வந்திருக்கீங்க. அதாவது எப்படின்னா, ஐச்சிங் வந்து ஒரு பாடி ஆஃப் நாலேஜ் அந்த பக்கம் இருக்குன்னு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். நம்ம படிக்க வரவங்க இங்கே இருக்கோம், இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரிட்ஜ் வேணும். புரிதல் ஏற்படணும் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் வேணும். அது என்ன அப்படின்னா, அது இந்த மெத்தட். ஐச்சிங்கை படிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் பழசு வந்து ஆரக்கிள் போன். என்ன பண்ணாங்க, மிருகங்களை வேட்டையாடி அதனுடைய தொடை எலும்பை வச்சு கொளுத்தி கிராக் வரும், அதை வச்சு படிப்பாங்க. அது காலம் கடந்தது, இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. நல்ல வளர்ச்சி வந்தது, பயிர் பச்சையெல்லாம் வந்து விளைச்செல்லாம் வந்த பிறகு இது ஒரு குச்சி பார்த்தா ஊதுவத்தி குச்சி சைஸில் இருக்கும். இது வந்து மிலோஃபில் அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து எடுத்து கட் பண்ணி சீசன் பண்ணது. ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி 50 குச்சி எடுத்து அந்த 50 குச்சியில் ஒரு குச்சியை தனியாக ஒரு விட்னஸ் மாதிரி வச்சுட்டு மீதி 49 2ஆக பிரித்து அதை 4 நாளாக பிரித்து அதில் மீதி வர்றதை இப்படி கையில் அடுக்கிண்டே வருவாங்க. இதையெல்லாம் கூட்டி ஒரு வேல்யூ அரை பண்ணலாம். இந்த மாதிரி 18 தடவை பண்ணணும். ஸோ அதை அப்படியே வச்சிடும். இதுக்கு பேர் ஏரோ ஸ்டாக் மெத்தட். ஓகே. இதை கடந்து 3 காயின் கேட்கலாம், என்ன காயின் யூஸ் பண்ணுறது. நம்ம யூஸ் பண்ணுற 2 ரூபா காயின் அதையே யூஸ் பண்ணலாம். ஏன் 2 ரூபான்னா அதில் 2ங்கிற நம்பர் இருக்கும், எண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒன்று. அந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அந்த 3 காயினும் ஒரே சைஸில் இருக்கணும். 2 ரவுண்டு 1 ஸ்கொயர் இருக்கக்கூடாது, இல்லை 2 பெருசு 1 சின்னது இருக்கக்கூடாது. ஒரே சைஸ், ஒரே வேல்யூ, ஒரே மெட்டல். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் கொண்டு வந்தீங்க சார், லைக் வீட்டு வாசலில் மாற்ற கந்திஷ்டின்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு பேர் ஃபோங் ஷுய். இதில் 8 இமேஜ் இருக்கும். அந்த 8 இமேஜ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை குறிக்கும். ஃபாதர், மதர், எல்டஸ்ட் சன், மிடில் சன், யங்கஸ்ட் சன், எல்டஸ்ட் டாட்டர், மிடில் டாட்டர், யங்கஸ்ட் டாட்டர். அவங்க 8 பேருடைய ரெப்ரசன்டேஷன் இந்த இமேஜில் இருக்கும். இதை வந்து சர்க்குலராக வச்சதுனால இதுக்கு பேர் பா குவா. பா இன் சைனீஸ் நம்பர் ரெஃபர்ஸ் டு 8. இதில் 8 இருக்கும். இந்த 8 அரேஞ்ச்மெண்ட்டில் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா திருஷ்டிக்கான அந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் அது ரொம்ப காமன். எவ்ரி ஹவுஸ் வில் ஹேவ், எவ்ரி ஆஃபீஸ் வில் ஹேவ். நம்ம ஊர்லேயும் நிறைய இடங்களில் அந்த ஃபோங் ஷுய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோங் ஷுய் பிறந்தது ஐச்சிங்கில் இருந்து. இதை பேஸ் பண்ணி தான் ஃபோங் ஷுய் வரும். ஓகே. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி வாழ்க்கையில் நம்ம ஊரில் வாஸ்து அப்படின்னு சொல்லுவோம். மனையடி சாஸ்திரம், வாஸ்து, அதனுடைய கம்பேரபிள் இது அது. ஸோ இதை வந்து நாடுகளும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியன் ஃப்ளாக் நான் காட்டினேன் இல்லையா, அதில் வரும். நம்ம ஆடியன்ஸ்க்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.